இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தி. கட்டாய கடன் வசூல் 3 ஆண்டுகள் தண்டனை என்ற சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த சட்ட முன்வடிவு குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறி இருக்கிறது. சட்டமன்றத்தின் பல்வேறு சட்டமன்ற குழு தலைவர்களும் இந்த கோரிக்கையை வைத்தார்கள். தமிழகத்தின் பல இடங்களில் கந்து வட்டி, மீட்டர் வட்டி என பல பெயர்களில் பொதுமக்களிடம், அடித்தட்டு மக்களிடம் அடாவடி கட்டண வசூல் செய்யப்படுகிறது. அவர்கள் ஒரு சிறு தொகையை கொடுத்துவிட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வட்டி கட்டியே மாளக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கின்றது. இவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் கடுமையான சட்ட திருத்தம் வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் போதாது என்று வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதனை பேரவையிலே தாக்கல் செய்தார். அது தற்போது அந்த மசோதா நிறைவேறி இருக்கின்றது. பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதனை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தின்படி கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை என்றும், வலுக்கட்டாயமாக கடனை வசூலிக்கும் போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வலுக்கட்டாய நடவடிக்கைகளில் கடனை வசூல் செய்ய அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்கள் பிணையில் வெளிவராத அளவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை தாண்டி அதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அது தற்போது கடுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடன் பெற்றவரிடமோ அல்லது அவரது குடும்பத்தாரிடமோ வலுக்கட்டாயமாக வசூலிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் அபராதம் அல்லது இரண்டுமே கூட விதிக்கப்படலாம் என்றும் தண்டனைக்கேற்ப முடிவு செய்யப்படும் என்றும் இந்த சட்ட திருத்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.